காஞ்சிபுரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வகுப்பறையில் திடீரென துர்நாற்றம் வீசிய நிலையில் மாணவிகளுக்கு சுவாச கோளாறு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குரு தண்டபாணி. வணக்கம் குரு தண்டபாணி, எவ்வளவு மாணவிகள் இதனால் பாதிப்படைந்திருக்கிறார்கள்? அவர்களின் உடல்நிலை தற்போது எவ்வாறாக இருக்கிறது? முழு விவரங்கள். திருவண்ணாமலை மாவட்டம் கரசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட காஞ்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் ஒரு 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகிறார்கள். கோடை விடுமுறை முடிந்து வழக்கமாக இன்று காலையில் அந்த பள்ளிக்கு வந்த மாணவிகள் அந்த பள்ளி வகுப்பறையில் அமர்ந்திருந்த போது திடீரென ஒரு தூர்நாற்றம் வீசியுள்ளது. இதனை அடுத்து அங்கு ஒரு 10க்கும் மேற்பட்ட பெண்கள் மயக்கமடைந்தார்கள். உடனடியாக அவர்களை அருகில் உள்ள காரப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆசிரியர்கள் கொண்டு சென்று முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின் மேலும் ஒரு 5 மாணவிகளை திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார்கள். அங்கு அந்த மாணவிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது அந்த மாணவிகள் நலமுடன் உள்ளார்கள். பள்ளியில் திடீரென வீசிய ஒரு தூர்நாற்றத்தால் மாணவிகள் மயக்கமடைந்த சம்பவம், அதனால் அவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு பெரும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து பள்ளி மாணவிகள் அவர்களுடைய வீட்டிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களுடைய தாய் தந்தையர்கள் அந்த மாணவிகளை தற்போது வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார்கள். இந்த சம்பவம் எதனால் நிகழ்ந்தது, ஏன் தூர்நாற்றம் வீசியது, வேறு ஏதாவது வாயு கசிவு ஏற்பட்டதா என்ற ரீதியில் அந்த பள்ளியில் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.